ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் எம்கே கிரியேஷன் சேனல். நான் உங்கள் எம்கே. இங்கு பெட்டிங் அல்லது சூதாட்டம் அல்லது கேம்பிளிங் எதுவும் நடைபெறவில்லை. இந்த சேனலில் கொடுக்கப்படும் கணிப்புகள் அனைத்தும் பொழுதுபோக்கு மட்டுமே. இது முழுக்க முழுக்க கணிப்பு மட்டுமே. சாரி ஃப்ரெண்ட்ஸ், என்னால் 2-3 நாளாக வீடியோ எதுவும் எடுத்து போட முடியல. காரணம், கொஞ்சம் வேலை பிஸியாக இருந்தனால என்னால் வீடியோ எடுத்து போட முடியல. பட் ஆனால் டெலிகிராம் குரூப்பில் அந்த ஷோவுக்கான கிசிங் அதெல்லாம் என்னால் கொடுக்க முடிஞ்சுச்சு. வீடியோ போட முடியாதனால டெலிகிராம் சேனலில் கொடுத்துட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த 2 நாளில் 8 ஃபாலோ நம்பர் பாஸ் ஆயிருக்கு. சரிங்களா, 8 ஃபாலோ நம்பர் பாஸ் ஆயிருக்கு. கேரளா டியர் எல்லாத்துலேயும் சேர்த்து மொத்தம் 8 ஃபாலோ நம்பர் பாஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலையில் எடுத்த நம்பர் இது 2:30 மணிக்கு நம்ம வாட்ஸ்அப் சேனலில் கொடுத்துருந்தோம். சரிங்களா, டெலிகிராம் சேனல் வாட்ஸ்அப் சேனலில் கொடுத்துருந்தோம். என்னால் வீடியோ பண்ண முடியல. பண்ணியிருந்தா கண்டிப்பாக அந்த ஃபாலோ நம்பர் உங்களுக்காக நான் போட்டிருந்திருப்பேன். 5 ஷோ மேக்ஸிமம் சொல்லி போட்டிருந்தேன். மினிமம் 5 ஷோ, மேக்ஸிமம் 7 ஷோன்னு சொல்லி போட்டிருந்தேன். பார்த்தீங்கன்னா அது இன்னைக்கே வந்துருச்சு. சரிங்களா, ஏசியில் அந்த நம்பர் பாஸ் ஆயிருச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே உங்கள்ட்ட சொன்னதுதான், என்ன நம்பர் கொடுத்துருந்தோம் ஃபாலோவில், 36-68 கொடுத்துருந்தோம் ஃபாலோவில், அது பாஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் இந்த 45-54 கொடுத்துருந்தோம், அது பாஸ் ஆயிருக்கு. சரிங்களா, நிறைய நம்பர்ஸ் இருக்கு. ஒரு சில நம்பர் நான் உங்களுக்கு எடுத்து போறேன். 0880 டபுள் கிளிக்கு. அடுத்து கேரளாவுக்கு பார்த்தீங்கன்னா இதில் 986 அன்னைக்கு ஃபுல் வின்னிங்கு. அதுக்கப்புறம் இந்த சீபோர்டு 4க்கு கொடுத்துருந்தோம் அன்னைக்கு. இன்னைக்கு கண்டிப்பாக சீபோர்டு 4 தான் வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம். அதே மாதிரி வந்துருச்சு. இந்த சீபோர்டு 4 எப்படி அடிக்கிறான்னு சொல்லி ஒரு பேட்டர்ன் சும்மா சிம்பிளாக பார்த்தலாம் வாங்க. இங்க பாத்தீங்கன்னா 54 சீபோர்டு அடிச்சதுக்கு 54 ஒரு நாள் கேப் விட்டு இங்க 4 சீபோர்டு அடிச்சு 04 அப்படின்னு சொல்லி அடிச்சிட்டான். இந்த 54க்கு 04 அடிச்சிட்டான். அப்ப இந்த கேப் நம்பர், அதாவது இந்த 24 அப்படின்ற நம்பருக்கு ஒரு நாள் கேப் விட்டு இங்கே 74 அடிச்சிருப்பான்னு சொல்லி நம்ம சேனல்ல கொடுத்துருந்தோம். பட் ஆனா வந்து ஒரு நாள் ட்விஸ்ட் கொடுத்து இங்க அடிச்சிருக்கான். 74 சொல்லி அடிச்சிருக்கான். சொல்லியிருந்தேன் இந்த நம்பர் 64 நம்பர் வரணும். சப்போஸ் இங்க வரல அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய அந்த 3 நாளுக்கு ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம். அதுல ஃபாலோ பண்ணி சில ஃப்ரெண்ட்ஸ் வின்னிங் வாங்கினாங்க. அவங்களுக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா நம்ம சொல்ற மேட்ரு அவங்க கரெக்டா புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். சரிங்களா, இங்க வரும். சப்போஸ் இதுல வரலன்னா பேட்டர்ன் இதே மாதிரி தான் அடிச்சுட்டு வரோம். ஸோ அதனால நீங்க அடுத்து இந்த நம்பரை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொன்னதை கண்டினியூவா ஃபாலோ பண்ணாங்க. அவங்களுக்கு வாழ்த்துக்கள். சரிங்களா, புரிஞ்சுக்கிட்டு இதே மாதிரி நான் சொல்லும்போது நீங்க அந்த ஃபாலோ நம்பர் எடுத்து, சிங்கிள் நம்பர் தான், சிங்கிள் ஷோ மட்டும் தான், ஆல் ஷோலாம் கிடையாது. சிங்கிள் ஷோவுக்கு இந்த மாதிரி சில டைம்ல வரும். அதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. நான் எப்படி இது ஃபாலோ பண்ண சொன்னேன்னு சொன்னீங்கன்னா கேட்டீங்கன்னா அதையும் சொல்றேன் வாங்க. இங்க பாத்தீங்கன்னா 2044 இப்படி அடிச்சிருக்கானா, அதே நம்பரை இங்க பாத்தீங்கன்னா 2044 66 இப்படி அடிச்சிருக்கானா. ஸோ இங்க என்னென்ன பாஸ் ஆயிருக்குன்னு பாருங்க. 2க்கு 2 வந்துருச்சு, 0க்கு 0 வந்துருச்சு, அப்ப 4க்கு 4 வந்துருச்சு, இந்த 4க்கு அடுத்த 4 வந்துருச்சு, அப்ப அடுத்த 4 அடுத்த 4 4 4 1 2 3 4 1 2 3 4. அப்ப நான் நேத்து தான் சொன்னேன், இவன் வரிசையா அடிச்சான் அப்படின்னா நம்ம அடுத்த அடிக்க போறான் அப்படின்னு நம்ம நினைப்போம். கம்பல்சரி அடுத்த நாள் கண்டிப்பா அடிப்பான். சரிங்களா, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதுல அடுத்த நாள் அடிப்பானான்னு நம்ம யோசிப்போம். கண்டிப்பா 4 அடிச்சுட்டே வர்றான், இன்னைக்கு கண்டிப்பா வேற நம்பர் வச்சிருவோம் அப்படின்னு நினைப்போம். ட்விஸ்ட் அடிக்கிற மாதிரி அதே நம்பர் ரிப்பீட் அடிப்பான். ஸோ அந்த ஒரு கான்செப்ட்ல தான் நான் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். நம்ம எதிர்பார்த்த மாதிரியே அந்த 74 பிசி 74 சிங்கிள் நம்பர் கொடுத்திருந்தோம், பாஸ். சரிங்களா, அதே மாதிரி இன்னொரு பேட்டர்ன் இதுல சி போர்டு 4 அடிச்சப்பெல்லாம் டபுள்ஸ் அடிக்கிறான்னு சொல்லி ஆல்ரெடி முன்னாடியே சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட. சரிங்களா, அந்த கணக்குப்படி இந்த சி போர்டு 4க்கு இங்கே டபுள்ஸ் வந்துருச்சு, இந்த சி போர்டு 4க்கு இங்கே டபுள்ஸ் வந்துருச்சு,
அடுத்து இந்த சீபோர்டு 4க்கு இங்கே டபுள்ஸ் வந்திருக்கு. இந்த சீபோர்டு 4க்கு இங்கே டபுள்ஸ் வந்துருச்சு. அடுத்து இந்த சீபோர்டு 4க்கு இன்னைக்கு பவர் டபுள்ஸ் அடிச்சிருக்கான். இந்த சோக்கு வந்து 400 பவர் டபுள்ஸ் கேரளாவுக்கு தான் அடிச்சிருந்தான். அப்ப இந்த 4 பெண்டிங் வச்சிருக்கனால கண்டிப்பா இதுக்குள்ள ஒரு டபுள்ஸ் இருக்கு. 3 ஷோ சரிங்களா, 3 ஷோக்குள்ள டபுள்ஸ் இருக்கு. கன்ஃபார்ம் சரிங்களா, கன்ஃபார்ம் வரும், மிஸ் பண்ண வேண்டாம். இதுதான் நம்ம சேனல்ல கொடுத்த ஃபாலோ நம்பர்ஸ் சரிங்களா. இதுல இது பாஸ் ஆயிருச்சு. அதே போல இன்னைக்கு காலையில, அதாவது இன்னைக்கு இந்த நம்பர் கீழே இருக்க நம்பர் பாஸ் ஆயிருச்சு. அது இந்த இது மறைக்குது பாருங்க, 6886 6886 36 63 காலையில ஒட்டுக்கு சேர்ந்து 386 அப்படின்னு சொல்லி இந்த நம்பர் பாஸ் ஆயிருக்கு. என்ன நம்பர் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா கேரளாவுக்கு சரிங்களா, கேரளாவுக்கு ஆல் போர்டு 33 ஒரு நம்பர் இருக்கு. அது போக இதுதான் இன்னைக்கு கேரளாவில் நம்ம கொடுத்த நம்பரு, சூப்பரா பாஸ் ஆனது சரிங்களா. 4 நாள் ஃபாலோ கொடுத்துருந்தோம், முதல் நாள்லயே வந்துருச்சு. அடுத்து இன்னும் வர வேண்டியது, சாரி ரெட் கலர்ல மார்க் பண்ணா அது இன்னும் வர வேண்டியது நினைச்சிருவீங்க. ஒரு நிமிஷம், இது பாஸ் ஆயிடுச்சு. இன்னும் வர வேண்டியது பேர் பாத்தீங்கன்னா 0990 ஆல்போல 33 96 69. இன்னும் எத்தனை நம்பர் வர வேண்டி இருக்கு? 1 2 3, இந்த 3 நம்பர் நான் வர வேண்டி இருக்கு. ஃபாலோ பண்றவங்க தைரியமா எடுத்து ஃபாலோ பண்ணுங்க, கம்பல்சரி இதுல ஒரு வாய்ப்பு இருக்கு சரிங்களா. அடுத்தடுத்து நம்ம சேனல்ல வீடியோஸ் அந்த ஃபாலோ நம்பர்லாம் கொடுத்துட்டு வரோம், கரெக்டா பாஸ் ஆகிட்டு இருக்கு. நம்ம டெலிகிராம் சேனல்ல இந்த ஃபர்ஸ்ட் கமெண்ட் பாக்ஸ்ல நம்ம சேனலோட லிங்க் வைக்கிறேன். நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் வச்சிருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க டெலிகிராம் சேனல்ல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் எதனால டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்றேன்னா, இந்த சேனல்ல 2 நாள் 3 நாள்ல வீடியோ சம்திங் போட முடியல. சம்டைம் கொஞ்சம் வேலையா இருக்கனால போட முடியல. அது ஸோ டைம் இல்லாதனால எடுத்து போட முடியல. அதனாலதான் உங்களை அங்க ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வசதியா இருக்குன்னு சொல்றேன். அதுல ஃப்ரீ குரூப் இருக்கு, பேமெண்ட் குரூப் இருக்கு. உங்களுக்கு விருப்பம் இருந்தா பேமெண்ட் குரூப்ல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் இம்பார்ட்டன்ஸ் பேர்ஸ்லாம் கொடுக்கப்படும். இதுல ஃப்ரீ குரூப்பும் இருக்கு, அதுலயும் கெஸ்ஸிங் வரும். நீங்க விருப்பம் இருந்தா அதை ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா. நம்ம சேனல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதுல பக்கத்துல பெல் ஐக்கான் இருக்கும், அதாவது மணி படம் போட்டிருக்கோம். அதை கிளிக் பண்ணீங்கன்னா அதுல ஆல்னு சொல்லி காமிக்கும். அந்த நம்பருக்கு அந்த ஆல்னு சொல்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா தான் நாங்க போற ஒவ்வொரு வீடியோவும் நீங்க உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். நீங்க எதுவும் மிஸ் பண்ணாம பார்க்க முடியும் சரிங்களா. அதனால நான் சொல்றது கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அது ஆளுங்கிற அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க யூஸ் பண்றது மட்டும் இல்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸுகளையும் பயனடைய வைங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம சேனல்ல இது வரைக்கும் கரெக்டான மெத்தட்ஸ் எல்லாம் சொல்லி வச்சிருக்கோம். பழைய மெத்தட் எல்லாமே எடுத்து பாருங்க, பழைய வீடியோஸ் எல்லாம் எடுத்து பாருங்க. ஒவ்வொரு வீடியோலும் ஒவ்வொரு மெத்தட் இருக்கு சரிங்களா. இப்ப இன்னைக்கு நம்ம சொன்ன விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆல்போர்ட்ல ஃபாலோ நம்பர் கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாம இது கொடுத்துருக்கோம் ஒரு மெத்தட், அதாவது டபுள்ஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இம்பார்ட்டன் ஒரு 4 ஷோ 5 ஷோல டபுள்ஸ் வரும்னு சொல்லியிருக்கேன். கண்டிப்பா டபுள்ஸ் வரும், மிஸ் பண்ணாம வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க. அடுத்து ஒரு நல்ல ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்க MK. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.